குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 5ஆம் இடத்துல உங்களுடைய 4ஆம் அதிபதியான செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்ந்து ராசியை பார்க்குது. நல்ல விஷயம். குரு பார்வை இந்த காலகட்டம் ராசிக்கு உண்டு. கூடவே சூரியன் அமர்ந்திருக்கார். சிவ ராஜயோகம் ஏற்படும். அந்த குருவும் சூரியனும் இணைவு பெற்றார். குரு சூரியன் இணைவு பெற்று ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா மகர ராசியை பொறுத்தளவுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி இல்லையா? அவர் குருவோட சேர்ந்து 3 குடையரோட சேர்ந்து 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது இங்க சின்ன சின்ன பிரச்சனைகளும் இருக்கு. அதுல என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிவராஜ யோகத்தை நீங்க எப்படி அதை கிராப் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு. சுக்கிரன் கேது இணைவு இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆடி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்க போறாரு. அடுத்தது ஆடி மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலமாகுது, வக்ர நிவர்த்தி அடையுது. நல்ல விஷயம். ஆடி மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாருங்க. ஆடி 16 அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சி. அது ஒரு உலகத்தையே ஒரு அளவுக்கு உழுக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய கிரக பயிற்சி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 10க்கு அதிபதி சுக்கிரன், அவர் 9ல் போய் உட்கார்றாரு. இங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் அடையுதுங்க. டைட்டிலே அதான் சொல்லியிருக்கோம், சுக்கிரன் நீசம் அடையக்கூடிய காலம். இப்போ பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் நீசம் அடையுது. உங்களுடைய 5ஆம் அதிபதி 9ல் போய் உட்கார்றதும் 10 குடிர் 9ல் இருக்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், பாக்கியத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது நன்மையா, என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா டீட்டெயில்டா சொல்ல போறோம். அடுத்தது ஆடி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4, 11க்கு அதிபதி லாபாதிபதி 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும். லாபாதிபதி ராசியை பார்க்கிறார். ஸோ அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் கண்டிப்பா. அடுத்தது ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்துக்கு வந்த புதன் உங்களுடைய ராசியை பார்ப்பார். பாக்கியாதிபதி ராசியை பார்க்கறது நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதனால என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த தசாபுத்தி அந்தரம் ஏதும் இல்லை அப்படிங்கும்போது அப்போதும் பலன் நடக்கும், நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதனுடைய சதவிகிதம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ரைட்? இப்போ லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை அது கொடுத்துடாது. ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன். இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். 8 கூடிய ஒரு 6ல் இருந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புகளில் நிறைய எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். நிறைய விஷயங்கள் நன்மையை கொடுத்துருக்கு 6ஆம் இடத்து சூரியன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த சூரியன் பயிற்சி ஆகுது. ஃபர்ஸ்ட் 8ஆம் அதிபதி 7ல் இருப்பது அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. அப்படின்னாலும் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அது சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனைகள் இருக்கோ,
அதெல்லாம் சாதகமாக மாறப்போகுது. ஃபஸ்ட்டு அரசாங்கம், அரசியல் சம்மந்தமான விஷயங்கள், அரசு தொடர்பான விஷயங்களில் ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க, செய்யாமல் போயிட்டுருக்கு, ரொம்ப ட்ரை பண்ணுறோம், நடக்கவே இல்லை, அந்த மாதிரியான காரியங்கள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா, குருவோடு சேர்ந்த சூரியன், சிவராஜ யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன், அரசு வேலைகளில் தடைப்பட்ட காரியங்களை திருப்திகரமாக முடித்து தந்துடுவார். இந்த மாதமே மேக்சிமம் கம்ப்ளீட் ஆகிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சைடு எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. நேர்மையான முறையில் முயற்சி பண்ணுறீங்க, இது வரைக்கும் நடக்காமையே போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உறுதியாக நடக்கும். அதுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் போடணும், அவ்வளோதான். அது சம்மந்தமாக என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, ஈஸியாக தீர்க்கிற அளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அந்த 7ஆம் இடத்து சூரியன் கொடுத்துருவார். ஒரு பார்வை இருக்கும்போது மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்துடும். இதுதான் சரி, இதுதான் தப்பு, இது இப்படித்தான் பண்ணணும், இது இப்படித்தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துடும் இல்லையா? குரு பார்வை இருக்கும்போதே சூரியனும் பார்க்குறார். அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். இப்போ இருட்டில் நடந்து போகிறக்கும் நல்ல வெளிச்சத்தில் போகிறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இங்கே என்னென்னா, அட்டமாதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால தவறான வழிகளில் போகும்போது அது பிரச்சனையை கொடுக்குது, நேர் வழிகளில் செல்லும்போது மிகப்பெரிய நன்மையையும் லாபத்தையும் வெற்றியும் தந்துடுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நிறைய நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும். காசு பணம் இருக்கிறவங்க, அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நம்மளுக்கு நண்பர்களாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அவங்க சந்திக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் உங்களுக்கு முழு ஆதரவை தருவார்கள். பொருளாதார உதவிகள் இருக்கிறது இல்லாமல் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த காலகட்டம் பிரிந்த கணவன் மனைவி ஆல்ரெடி சண்டை கட்டி பிரிஞ்சு தான் சார் இருக்கோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கல மகரத்தை பொறுத்த அளவுக்கு அப்படின்னா, ஏன்னா அட்டமஸ்தானத்தில் கேது, 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. இது குடும்பத்தை பிரித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் உள்ள வந்துட்டு 2 பேர்த்துக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு அவங்க ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சூரியன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்ந்ததையும் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருக்கக்கூடிய நிறைகுறைகள் என்ன, ஆக்சுவலாக அவர் எப்படி இருக்காரு, மற்றவங்க சொன்ன மாதிரி இருக்காங்களா, இல்லை அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறத அந்த சூரியன் காட்டி கொடுத்துரும். இப்போ பிரச்சனைகள் இருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி சண்டை கட்டி பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரியல் ஃபேஸ் காட்டும்போது ஓகே இதுதான் இவங்க, இதுதான் என்னோட ஒய்ஃப், இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரியல் ஃபேஸை பார்க்கும்போது அதில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒன்று சேர்றதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, இல்லை சார் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரும். உண்மை முகம் தெரிய வரும். அதை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்க. ஸோ அதை ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்திட்டு சண்டை கட்டிட்டு பிரிவினையை நோக்கி போக வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோளாக இருக்கு. ஆனால் இவங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, இவங்க இப்படி தான் தெரிஞ்சிருச்சு, ஏன் போட்டு சும்மா ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கணும், அப்படி தானே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் மெச்சூரிட்டி. ஓகே, சரி, இப்போ நான் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கேன் சார், நல்ல வரன் அமையுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக வரன் எங்கே இருக்குது, என்ன ஏது, எங்கே போனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அது கொடுத்துரும். அதுக்குண்டான வேலை நடந்துடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பின்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதம் எந்த வரனுக்கும் ஓகே சொல்லாதீங்க. சிம்பிளாக ஒரே ஒரு அட்வைஸ் என்ன, ஆடி மாதம் முடியட்டும் பார்த்துக்கிடலாம், ஆடி கலைஞ்சதையும் ஆவணையில் பேசிக்கிடலாம், இப்போ வேணாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பாஸ் பண்ணி கொண்டு போங்க. ஈவன் ஜாதகம் பொருத்தம் பார்க்கறதுக்கே போக வேண்டாம். இது ஜோசியரோட பொழப்புக்கு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சாலும் பரவாயில்ல, பொருத்தம் பார்க்கறதுக்கு போகிறது அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. ஏன்னா ஆக்சுவலாக நல்ல பொருத்தம் இருந்தால் கூட ஜோதிடரோட கண்ணை கட்டிடும், பொருத்தம் இல்லைன்னு சொல்லி தாட்டி விட்டுருவாங்க. இல்லை பொருத்தமே இல்லாத ஜாதகத்தை பொருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. உங்களுடைய கர்மம் அங்கே வேலை செஞ்சிடும். ஜோசியரை குறை சொல்லி தப்பில்லை. ஓகே, இப்போது திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணக்கூடாது. சில நபர்களுக்கு விருப்பம் இல்லாமல் திருமணம் செய்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் பிரிவினையை கொடுத்துருது. வாழ்க்கை துணையோடு
கருத்து வேற்றுமைகள் அதிகம் அதிகம் வந்தே தீரும், எந்த மாற்றமும் இல்லை. தேவையில்லாத கோபம், அவசரம் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தற்பெருமை பேசுவது, ஈகோ, இந்த விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அடிக்கடி கோபப்படுறதுனால மென்டல் ப்ரெஷர் அதிகமாகிடும், பிபி சுகர் வந்துடும். பிபி அதிகமாகி மருத்துவமனைக்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை லோ பிபி ஆகி கீழே விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி உடல் உபாதைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே, நீங்களா ஒரு தொழில் சம்பந்தமான விஷயங்களை நீங்களா முன் வச்சு நீங்களா செய்யும்போது அது ஃபெயிலியர் ஆகுது. யாரோ ஒருத்தர் அட்வைஸ் கிடைக்குது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கூட இருந்து ஒரு ஆள் உங்களை கைட் பண்ணுறாங்க, அதை பார்ட்னர்ஷிப் வரல ஆனால் கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது கண்டிப்பாக பிறரால் அமையக்கூடிய தொழில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக மாறுது. உங்களுடைய வயது ஒரு 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்குது, இல்லை உங்கள் குடும்பத்தில் 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களோடு பயணிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மீறி பயணிச்சா ஒன்றும் உங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகளை கொடுத்துரும், ஏதாவது சின்ன விபத்தை காட்டிடும், இல்லைன்னா குழந்தைகளுக்கு பாதிப்பு கொடுத்துரும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அது உங்கள் குழந்தையா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. குடும்பத்தில் இருக்காங்க, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம். நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, 7ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்தா நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இந்த காலகட்டம் போய் நண்பர்கள்கிட்ட உதவின்னு கேட்டக்கூடாது. ஏன்னா அட்டமாதிபதி போய் 7 இருக்கும்போது நண்பர்களால் ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். உதவின்னு போய் கேட்கும்போது அவங்களால செய்ய முடியாது, செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க, கையில் இருந்தால் கூட முன் வர மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும்தான் உங்களுக்காக தன்னுடைய வருமானத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண தன்னோட சேவிங்ஸை கொடுக்கும். நண்பர்கள் தர மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட், போய் அவங்ககிட்ட கேட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். அதே போல் இந்த காலகட்டம் மனைவியும் கூட தான் இருக்காங்க, அல்லது கணவனும் கூட ஒன்றா தான் ஃபேமிலி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட மூஞ்சி முகத்தையும் காட்டி சண்டை கட்டி ரொம்ப அவங்கள மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏன்னா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மட்டமாதிபதி ஆயிடுச்சு. காம திரிகோணத்தின் அதிபதியான குரு உச்சமாகி 7ஆம் இடத்துல. இப்போ 3-7 தொடர்பு ஒரு காம திரிகோண அதிபதி, இந்த தொடர்புகள் வந்துடுது. அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்க, 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பாருங்க, நம்ம கூட கொஞ்சம் சண்டை சச்சரவுலேயே இருந்துட்டு இருந்ததுன்னா நம்மளை விட்டுட்டு வேற ஒரு உறவை, வேற ஒரு நபரை தேடி உங்களுடைய துணை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் மற்றும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 6 நட்சத்திரத்தில் வேற ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் இது நடப்பது ரொம்ப ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ இந்த டீட்டெயிலெல்லாம் பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்குங்க. ஏன்னா நம்மளால தான் அந்த உறவு, புதுசாக உறவு தேடி அவங்க போகிறாங்க. நம்ம நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டோம்னா அந்த உறவை தேடி அவங்க போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இல்லையா? இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பிளான் பண்ணுறது நல்லது இந்த மாதம். ஏன்னா கணவன் மனைவி உறவில் அட்டமாதிபதி வந்து உட்கார்ந்துருக்காரு, 3 கூடியர், 3-8க்கு அதிபதி போய் 7ஆம் இடத்துல தொடர்பு விட்டு இருப்பது அப்படிங்கிறது வந்து ஒன்று பிரிவினையை கொடுத்துரும், இல்லை பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கும். சேர்த்து வச்சாலும் அதில் ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட தான் சேர்த்து வைக்கும். எல்லா விஷயங்களும் நன்மையாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வேற ஆளை தேடி போயிடுவாங்க. அதுக்குண்டான ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாதம் அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அடியனுடைய வேண்டுகோள். ஓகே, அதே போல் வந்து வேற ஆளை தேடி போகிறாங்க, இல்லை நண்பர்கள் கூட அவுட்டிங் போகிறாங்க, பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி தவறான பழக்க வழக்கங்களை பழகி கொள்வார்கள். 2வது, தவறான எண்ணம் படைத்த நபர்கள் தான் இந்த காலகட்டம் நண்பர்களாக சேருவாங்க. நல்லவங்கிட்ட போய் சொன்னோம்னா இந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்குது, ஒரு ஆண் வந்து இன்னொரு நல்லா மனம் படைத்த நபர்கிட்ட போய் பேசும்போது அதெல்லாம் இருக்கிறத சகஜமாக போய் ஒய்ஃபை கன்வீனியன்ஸ் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருக்க வழியை பாருங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பிவிடுவாங்க, இல்லையா? நம்ம போய் சேர்றதே எப்படின்னா ஆகா வழிகிட்ட அவள் இடகிராமச்சி வாடா அப்படின்னு. அதே மாதிரி பெண்களுக்கும் அப்படி தான். அப்படியா செய்தி, சரி பார்த்துக்கலாம் வா, என்ன இல்லைன்னா ஆளா இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அப்போ தவறான எண்ணம் படைத்த
நபர்களோடு சேர வேண்டாம். நம்மளுக்கே தெரியும், முன்னாடியே தெரியும் இவங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க, இவங்க இதுதான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நபர்களோட டச் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ரைட். தீயவருடைய நட்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாழ்க்கை துணை மீது அன்பு, பாசம், கருணை எல்லாமே குறைஞ்சு போயிடுது. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரம் மட்டும் நம்மளுக்கு தேவை, மற்ற எதுவும் அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அப்போ சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பது எந்த விதத்திலையும் ஒரு நல்ல பலனை தரப்போகிறதில்ல திருமண வாழ்க்கையில், திருமண உறவில். மற்றபடி நண்பர்களுடைய சேர்க்கை, ஃபேமஸ் ஆகிறது, பிடிக்கிறது, ஒரு வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, அடுத்தவங்களுடைய சொத்து பத்திரம் நம்ம ஆளுமை செய்கிறது, அதே போல் எதிர்பாராமல் இன்னொருத்தருடைய பணம் நம்மகிட்ட வந்து சேர்றது, திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகிறது, லாட்ரியில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லாபம் கிடைக்கிறது, இந்த மாதிரி எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறவுல மட்டும் கவனம். சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள், சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 10க்கு அதிபதி. சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. அவர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லதான் செய்வார். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் அமர்றாரு. அப்போ 10ஆம் அதிபதி 9ல் இருக்கிற தர்ம கர்மாதிபதி யோகம், 10ஆம் அதிபதி 9ல் இருக்கு. அப்படிங்கும் போது குழந்தை பேரு, அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை. சூரியனும் குருவும் இணைவு விட்டு ராசி பார்க்கறது குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். அந்த 15 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் குழந்தைகளுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது, தப்பில்லை. அதே போல் 9ஆம் இடத்துல போய் அந்த சுக்கிரன் உட்கார்ந்து நீசமாகி இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டு இருந்தால் அந்த ஒரு மாதம் வாய்தா வாங்கி அப்படியே தள்ளிக்கிள்ளி போட்டுறணும். அட்டன் பண்ணி பேச பிடிக்க நம்மளுக்கு அது நெகட்டிவாக போயிடும். நம்மளுக்கு வர வேண்டிய சொத்து நம்மளுக்கு வராது, வேற ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வழிவிட வேண்டாம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே போல் இப்போ ஏதோ விஷயங்களை செய்துகிட்டே இருக்கிறீங்க, கணவன் மனைவி உறவை தாண்டி உங்களுடைய வளர்ச்சிக்காக, குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏதோ ஒன்று விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ட்ராப் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அவன் சுக்கிரன் நீசமாகும், 9ஆம் இடத்துல நீசமாகும்போது தெய்வ அனுகூலம் நம்மளுக்கு இல்லை, எதுவுமே நம்மளுக்கு ஃபேவராக இல்லை. எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து? ஏன்னா வாழ்க்கை துணையும் நம்மளுக்கு ஃபேவராக இல்லை, குடும்ப உறவுகளும் நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்காங்க. நம்ம எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிளான் போட்டு எல்லாம் பண்ணி எதுக்கு இந்த வேலைகளை செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிடும். நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது லாஸ்ட் மினிட் ஆஃப் சக்ஸஸ், அந்த எஜ்ஜில் போய் அந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ அந்த தவறு இந்த மாதம் நடக்க காத்திருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி 5 கூடியவர் கேது தாண்டி வந்திருக்கிறான். அவ்வளவு ப்ரெஷரைஸ்டான ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருப்பீங்க. சுக்கிரன் 5 கூடியவராகி கேதுவை தாண்டி வந்திருக்கார். மனசில் பட்ட விஷயத்த பேசவே முடியல, பேசினா அவ்வளோ சண்டை சச்சரவுகள்லாம் வருது. குழந்தையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவலை, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, போகிறது, பிடிக்கிறது, அந்த மாதிரி எவ்வளோ டென்ஷனை தாண்டி வந்திருப்பீங்க. மென்டல் ப்ரெஷரில் தான் இருக்கும் மகரம். எகைன் மறுபடியும் அந்த சுக்கிரன் நீசமாகுது. மனசுட்டுருவோம், போங்கடா அப்படின்னு சொல்லி மனசுட்டுருவோம். மனசு விடாதீங்க. லாஸ்ட் மினிட் ஆஃப் சக்ஸஸில் இருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன செஞ்சீங்கனாலும் அதுக்குண்டான பெனிஃபிட் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, கிடைத்தே தீரும். கண்டிப்பாக கிடைத்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். அடுத்ததா பாருங்க, தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும். முக்கியமாக குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, நகை ஆபரணம் சம்பந்தமான விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களுக்கு, பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்களுக்கு, மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்கு, பேக்கரி, இந்த மாதிரி ஐட்டங்கள், அதே போல் இயலிசை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டான ஒர்க்குகள் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். தொழிலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இந்த காலகட்டம் செய்வீங்க. எல்லா வேலையும் செய்வீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. 9ல் போய் சுக்கிரன் வெறுமனே உட்காந்துட்டார். அது எதுவும் நல்லதை செய்யுமா அப்படின்னு கேட்டால்,
பாருங்க, முதல்ல ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தைக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சகோதர வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாயிரும். மன ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை சொல்ல, உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளை படிப்படியா அந்த சுக்கிரன் சரி பண்ணிடுவார். நீசமா இருந்தா கூட. அதே போல 9ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு தேவையான இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வைப்போம். இப்போ வாஷிங் மிஷின்னா எப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி அதுவே புழிஞ்சு கொடுத்து எல்லாம் காய போட்டு அதுவே அயன் பண்ணி கொடுக்குற மாதிரியெல்லாம் வந்துருச்சு இல்லையா, அது வாங்குவோம். பாத்திரம் விளக்குறதுக்கு மிஷின் இருக்குது, அதையும் வாங்கி வைப்போம். ட்ரெண்டிங்காக என்ன இருக்கோ அதை வாங்குவோம். ரைட். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்குவோம். ஒரு காரை விட்டுட்டு இன்னொரு கார், அது ஓல்டு மாடல் ஆயிடுச்சு, இப்போ சன்ரூஃபோட வேணும் எனக்கு, முன்னாடி டேஷ்போர்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளே தோணும். அது சார்ந்த விஷயங்களுக்குள்ள மனசுக்கு வாங்குவோம். நம்ம அதை வாங்கிட்டு சும்மா இருப்போமா, டூர் போவோம், ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வரலாம், 2 நாள் 3 நாள் ட்ரிப்ஸ் போட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் மனசுக்குள்ளே விருப்பப்பட்ட காரியங்கள் சந்தோஷமாக நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாமே எகென்ஸ்டாக மாறிச்சு. இப்போ ஒவ்வொன்றா சந்தோஷமாக நடக்க ஆரம்பிக்கும். என்னென்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய பொட்டன்சி என்ன அப்படிங்கிறத வேறு யாரும் மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்கள் சமூகத்தினர், உங்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் சமூகத்தினர், இவர்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேங்க. அவங்களுக்காக நின்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லுது. இறை சிந்தனை அதிகரிக்கும். ஏன்னா போச்சு அப்படிங்கும்போது மனசை விட்டுட்டோம் இல்லையா. இப்போ தெய்வம் தான் திக்கற்றவனுக்கு தெய்வம் தான் துணை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அது வழி பார்க்கும்போது இறை சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்வீங்க. முக்கியமாக கையில் காசு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவீங்க. போய் அவங்களுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே போய் நின்றுட்டுலாம் இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. ஓகே. அரசு வழி ஆதரவு சில பிரச்சனைகளுக்கு பின்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சொல்லுது. இதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ எதையுமே யோசிக்காமல் சில நபர்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த உதவி உங்களுக்கு பின்னாட்களில் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு செயலாக மாறும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததாக செவ்வாய் ஆடி மாதம் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிற செவ்வாயினுடைய பார்வை கிடைக்குது. உறவுகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் போகும். ஒரு வீடு இருக்க, ஒரு நிலம் இருக்க, இன்னொரு நிலம் காலி நிலம் வாங்கவோ பிடிக்கவோ அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. எதிரிகளை எளிமையாக ஜெயிப்பதற்குண்டான வழி கிடைக்கும். வேலையில் இதுவரைக்கும் இருந்த வேலைப்பொழு குறையும். அப்படியே வேலைப்பொழு இருந்தாலும் அது எப்படி நம்ம ஸ்டடி பண்ணணும், அதுலேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. வேலையில் நிறையா விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது வேலை சம்பந்தமான விஷயங்களில். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் உட்காரும்போது தேவையில்லாத கோபம். ஏன்னா 7ல் சூரியன் இருந்து ராசியை பார்க்குது, 6ல் செவ்வாயும் இருந்து ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தேவையில்லாத கோபம். முக்கியமாக காலை நேரங்களில் அப்படியே சுடுதண்ணி கால் ஊற்றுன மாதிரி கொதின்னு கொதிப்பீங்க. ஒரு 10-11 மணிக்கு மேலே அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். காலை நேரங்கள் அவசரம். காலை நேரங்கள் அவசரப்பட்டு ஆஃபீஸ் போகிறோம், காரில் போகிறோம், 2 வீலர் போகிறோம், வாட் எவர் இட் இஸ், அது பிரச்சனை இல்லை. காலை நேரங்களில் லேட்டாக கிளம்பி அவசரமாக ஆஃபீஸ் போவோம், வாகன விபத்துக்களை சந்திக்கணும். ஏன்னா 4 கூடிய ஒரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது வாகன விபத்துக்கள் எளிமையாக நடக்கும். சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன விபத்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. கவனமாக இருங்க. முக்கியமாக லோக்கலில், அதாவது வில்லேஜ்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா க்ளீன் திரும்புறக்குள்ள 4 வண்டி கிராஸ் பண்ணி போயிடுது இல்லையா. இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருங்க. 2 வீலர் 4 வீலர் கவனமாக இருங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் கூட கவனமாக தான் இருக்கணும் இந்த காலகட்டம். ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஓடி போய் பிடிக்கிற ஆளுகள்லாம் இருக்குது, நிறைய இருக்காங்க. வாகன விபத்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத சக்ஸஸை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க உறுதியாக. அதுக்குண்டான தைரியம், தன்னம்பிக்கை, மன வலிமை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அதுவும் மாதம் கடைசி 10 நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளால் முடியலைன்னா யாருனாலையும் முடியாதது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. அது என்ன சொல்கிறது, உங்களுடைய சொல் செயல் நடவடிக்கையிலையுமே தெரியும். நல்ல விஷயம். அடுத்த புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் அதிபதி 7ல். இவர் ஆல்ரெடி சூரியனும் குருவும் என்ன பிரச்சனைகளை காட்டிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனை அது ஆல்ரெடி எரியிறதையே அதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி புதனும் உட்கார வர 9 கூடியவர் 7ஆம் இடத்துல. 3 கூடியவர் 7ல் இருக்கிறதும் 9 கூடியவர் 7ல் இருக்கிறதும்
பெரிய சேஞ்சஸ் கொடுக்க போகிறது கிடையாது. கணவன் மனைவி உறவில் தான் கசப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் எல்லாமே நல்லா இருக்குது சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலைக்கு போனாலும் சரி, தொழில்னாலும் சரி, வெளியில் போகிறது பிடிக்கிற நண்பர்களோட எல்லாம் ஓகே. கணவன் மனைவி உறவு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது. ஸோ அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, சண்டைக்காரங்காலில் உழுகிறத விட சாட்சிக்காரங்காலில் உழுகிறத விட சண்டைக்காரங்காலில் விழுந்துடலான்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் 2 நல்லெண்ணெய் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த பாதிப்பு இல்லாமல் கடந்து வர முடியும் உங்களால். மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் அனைத்துமே நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.